பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாலிப பிரயாயத்தில் அவர்கள் செய்கிற செயல்களின் நிமித்தமாகவே என்பதுதான் இந்த நாளுக்குண்டான செய்தி. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வாலிபத்தை கடந்தவர்களாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாலிபத்தில் செய்த செயல்களின் நிமித்தமாக தான் உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சிலர் தங்களுடைய வாலிப நாட்களை வீணடித்திருப்பாங்க, சிலர் தவறான முடிவுகளை எடுத்திருப்பாங்க, சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வாலிப நாட்களிலே நாசம் செய்திருப்பாங்க. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அறியாமை தான். அதிகப்படியான மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமையை வாலிப நாட்களில் அறிவது கிடையாது. வேக வேகமாக தங்களுடைய வாழ்க்கை துணையெல்லாம் கூட தீர்மானிக்கிறாங்க. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்வதனால் அவர்களுடைய வாலிபத்திற்கு பிற்பாடு துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே வாலிபத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நிதானம் மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான காரியங்களாக இருக்கட்டும், பொறுமையாய் நிதானத்தோடு வழிகளை தேட வேண்டும். அப்படி அல்லாமல் உங்கள் வாலிப நாட்களில் உங்கள் சுயத்தில் தவறான செயல்கள் செய்து விட்டால் பிற்பாடு அவைகளை நீங்கள் அழித்து போட முடியாது. உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அழித்து போடவும் முடியாது, அவைகளை விட்டு விலகி நீங்கள் வாழவும் முடியாது. அது பின்னாட்களில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும், உங்களை துன்பப்படுத்துகிறதா இருக்கும், அல்லது உங்களை அழித்தே போடுகிறதாய் கூட அமைந்து விடலாம். ஆகவே உங்கள் வாழ்நாளில் மிகவும் முக்கியமானது உங்களுடைய வாலிப பிரயாயம். இந்த வாலிப பிரயாயத்தில் மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சாலமோன் சொல்கிறார் பாருங்க. பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9-10 சொல்கிறாரு, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. சாலமோன் என்ன சொல்றார் பாருங்க, வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு, ஆனாலும் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார், அவற்றை எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஏனென்றால் வாலிபத்தில் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் அநேக தவறுகளை செய்வார்கள், அல்லது துணிகரமாகவே சில தவறுகளை செய்து விடுவார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவைகள் நியாயத்தில் தேவன் கொண்டு வந்து நியாய தீர்ப்பளிப்பார் என்பதை நீ மறந்து விடாத. மேலுமாய் சாலமோன் என்ன சொல்றார் பாருங்க, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. உன் இருதயத்துல சஞ்சலம் வேணாம், காணக்கூடியது மேலெல்லாம் சஞ்சலம் கொள்ளாதே. தீய பழக்கங்கள், அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான ஜீவியங்கள்ல உன் வாழ்க்கையை நீ இணைத்து கொள்ளாதே, அவைகளெல்லாம் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை தான். எவ்வளவு நாள் நீங்க சிறுபிள்ளையாவே இருந்துருவீங்க, எவ்வளவு காலம் நீங்க வாலிபத்திலே இருந்துருவீங்க. ஒரு நாள் அவைகளை தாண்டி நீங்க அடுத்த கட்டம் என்று ஒன்று வந்தே தீரும் உங்க வாழ்க்கையில. அப்போது நீங்கள் தேவையற்ற விதமாய் துன்பத்தை சந்திக்க வேண்டியது வரும், கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதை குறித்து தான் சாலமோன் அழகாய் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. வாலிபனே உன் இளவயதில் சந்தோஷப்படு, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்று கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை எச்சரிக்கையாய் நடத்துங்க, பொறுமையாய் இருங்க. அதுவே உங்களுக்கு நலமானதாகவும் சந்தோஷத்தை தருகிறதாகவும் இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.